வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இங்கே பார்க்க போகின்ற புது தலைப்பு, அதாவது சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா, சூரியன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களும் துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சேர்க்கை பெற்று, அதாவது இந்த 3 கிரகங்களும் துளாராசியில் ராசிக்கு 6ஆம் இடத்துல மீன ராசியில சூரியன், புதன், ராகு 3 கிரகங்களும் ஒரே இடத்துல சேர்க்கை பெற்று இருக்கிறாங்க. இது மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு. ஏற்கனவே ராகு பகவான் அந்த மீன ராசியில இருக்கிறாரு, பெயர்ச்சி பெற்று. இந்த புதனும் சூரியனும் அங்க போகும்போது எந்த மாதிரியான பலனை இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான தெய்வங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது 1 மாதமாக இருந்தாலும் சரி, 2 மாதமாக இருந்தாலும் சரி, சில யோகங்கள், திடீர் யோகங்கள் வரும். அந்த மாதிரியான நேரத்தில் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சிறு டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்போம். அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த துளாராசி அன்பர்கள்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அந்த துலாம், தராசு. அந்த தராசு எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே சமமாக தான் இருக்கும். ஒருத்தர் பெருசு, ஒருத்தர் தாழ்த்தி அப்படின்றதுலாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த எண்ணமே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, தன்னுடைய உறவினர்கள்னா ஒசத்தி, தன்னுடைய நண்பர்கள்னா தாழ்த்தி, இல்லை தன்னுடைய நண்பர்கள் தான் ஒசத்தி, எனக்கு உறவினர்களே கிடையாது அப்படின்னு இந்த துளாராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. திடீர்னு சண்டை போடுவாங்க. இந்த துளாராசி அன்பர்கள் தன்னுடைய பாசத்திற்காக ஏங்குபவர்கள். நம்மளை யாராவது விசாரிக்க மாட்டாங்களா, நீ எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்க மாட்டாங்களா, இல்லை நம்மளுடைய தாய் தந்தை கிட்ட நம்ம பேச மாட்டோமா, ஏன்னா அவ்வளோ ஒரு பாசத்திற்காக ஏங்குபவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். இவர்கள் கிட்ட போய் நீங்க பேசும்போது, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டா போதும், அவங்க கண்ணில் இருந்து தண்ணியா கொட்டும். அந்த அளவிற்கு தன்னுடைய வேதனையை உள்ளடக்கி வாழ்பவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தருக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்குது, தன்னுடைய தொழிலில் மிகப்பெரிய அளவில் வருமானம் வருது, இல்லை நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்லாம் பெருமைப்பட்டுக்கவே மாட்டாங்க. அந்த மகிழ்ச்சியை கூட வெளியில காட்டாம, ஏன்னா நாம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்காதவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த துளாராசி அன்பர்கள். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை எப்போதுமே ஒரே மதிப்போட கொண்டு செல்பவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக வாழ்க்கையில ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வந்துட்டுருக்குறோம். எங்களுடைய பிரச்சனைகள் முடிந்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கு எங்களுக்குன்னு. அதனால எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள், ஏன்னா துளாராசி அன்பர்களில் பார்த்தீங்கன்னா விசாகம், சுவாதி, சித்திரை இந்த 3 அன்பர்களும் இருக்கிறீங்க. இந்த 3 அன்பர்களும் எப்போதுமே, அதாவது குரு பகவான், ராகு, குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களோட நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால 3 கிரகங்களுமே கொஞ்சம் சூடான கிரகங்கள் தான். அதுல சுப கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த விசாக நட்சத்திரம் தான். விசாக நட்சத்திர அன்பர்கள், அந்த துளாராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே கேட்டுக்கிறேன், நான் என்ன சொல்றேனோ நீங்க அப்படியே கேட்டுக்கோ, அப்படியே அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு நேர்மையோடு ஒரு அந்த குணத்தையே மாத்திக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களும் சித்திரை நட்சத்திர அன்பர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றதுதான் முடிவு, இதுக்கு மாற்று முடிவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு
அளவிற்கு இந்த துளாராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் போராடி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சவாலாக தான் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறது. 6ஆம் இடத்துல, அதுவும் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துல இந்த சூரியன் புதன் ராகு மிக மிக ஒரு சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் இது சில சிக்கல்களை கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்க போகுது. ஏன்னா விரயஸ்தானாதிபதி உங்களுக்கு நீச்சம் பெறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த புதன் பகவான் வந்து விரயஸ்தானாதிபதி, அடுத்து பாக்யஸ்தானாதிபதி. அந்த 2 ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நீச்சம் பெறுவதனால, விரயஸ்தானாதிபதி நீச்சம் பெறுவதனால என்ன நடக்க போகுது, உங்களுக்கு விரயங்கள் குறைக்கப்பட போகிறது. இந்த காலகட்டத்தில் நிறைய விரய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள், படிப்புக்காக செலவு, திருமணத்திற்காக செலவு, இதுதான் அதுதான் இல்லாமல் நிறைய செலவுகளை பண்ணியிருப்பீங்க. அந்த செலவுகளை சுருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். அதே சமயத்தில் துளாராசி அன்பர்கள், தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய எதிரிகள் உங்களுக்கு இருந்திருப்பாங்க. இதுதான் அதுதான் இல்லை, நிறைய எதிரிகள் நண்பர்களோடு சேர்ந்திருப்பீங்க. இந்த நண்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணியிருப்பீங்க. அவர்கள் இன்று பிரிவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ நீங்க தடுத்து பார்த்தாலும் இல்லை நீ செய்யறது தவறு அப்படின்னு உங்க மேல ஒரு மிஸ்டேக் சொல்லிட்டு உங்க மேல அந்த பழியை போட்டுட்டு அவர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காரணத்தை தேடுபவர்கள். அதனால நீங்க அதெல்லாம் மிகுந்த ஒரு பொருட்படுத்திக்காம, என்னடா இது நமக்கு நண்பன் பிரிகிறாரே, நம்ம கூட்டு தொழிலா செஞ்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு தனிமரமா நிற்கக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சே அப்படின்னு நினைக்காம, இது உங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய காலம்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு விடிவு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது வரைக்கும் அந்த நண்பர் உங்களுக்கு தெரியாமலே உங்களே ஏமாத்திட்டு இருந்திருக்கிறார். அது நீங்க தெரிஞ்சுக்காமலே இன்னைக்கு அவர் விலகி செல்கிறாரே நம்மளை விட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது இன்னும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமே ஒழிய, நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய நண்பர் ஏமாத்துறாரு, இல்லை எங்களுடைய உறவினர் ஏமாத்தினார், இல்லை யாரோ தெரியாத ஒரு பார்ட்னரோட சேர்ந்து வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த பார்ட்னர் ஒரு இதுல இருந்து நீங்க வெளியில வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சூரியன் புதன் ராகு இந்த மீன ராசியில 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால வேலை செய்கின்ற அந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய அளவு மாற்றத்தை கொடுக்க போகுது. நீங்க நினைத்ததெல்லாம் நடக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க யாருக்கு எதற்காக இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களோ, ஒரு பெரிய பதவி வேணும், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு பதவி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த துளாராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அதுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. 6ஆம் இடம்ன்றது ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகத்துல உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு இந்த 3 கிரகங்களும் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகமோ, வெளிநாட்டு வேலையோ, அல்லது வங்கி சம்பந்தமான கணக்கு எழுதுகிற வேலையோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்கள் கடந்த பதிவுலலாம் நிறைய சொல்லியிருப்பேன், உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம்னு. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் தீவிரமாகக்கூடிய நேரம். தீவிரமானாலும் அது உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு. ஏன்னா அது உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் ராகுவோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு அலோபதியோ இல்லை வர்மா ட்ரீட்மெண்ட்டோ உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த துளாராசி அன்பர்களுக்கு. துளாராசி அன்பர்கள் மிக கவனமாக இந்த காலகட்டத்தில்
கடன்கள் எதுவும் வாங்காமல் இருந்தீங்கன்னா, கடன் வாங்கினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நேரம். பின்னாடியே வந்து கதவை தட்டுவாங்க. நீங்கள் கடந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் கடன் வாங்கியிருப்பீங்க, தெரியாத நபர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒரு தெரிந்த நபர்னு சொல்லி வாங்கியிருப்பீங்க. ஒரு மாத காலகட்டமாக உங்களுக்கு அதோடைய இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பணமோ செலுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதனால நீங்கள் அந்த கடனை வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய தேவையில்லாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு. அதனால மிகுந்த ஜாக்கிரதையோடு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டம் தான் சொல்லணும். இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். இது அவங்கவுங்க ஜாதகப்படி தசா புத்தி பலன்கள் தான் முக்கியமான பலன்கள். அதுதான் உங்களுக்கு 75% பலனை கொடுக்க போகுது. கோச்சார நிலவரப்படி 25% பலனை தான் கொடுக்க போகுது. அந்த கோச்சார நிலவரப்படி இருக்கின்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை பார்த்து தான் உங்களுடைய முழுமையான பலனை சொல்ல முடியும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.